ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து வீடியோ புது மொபைலில் போட்டிருக்கேன். இது என்ன புது மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி A15 5G ஃபோன். ஓகேங்களா, 18,000 இதோட ரேட்டு. நேற்று தான் வாங்கினேன். ஸோ இந்த வீடியோ குவாலிட்டியும் வாய்ஸோட கிளாரிட்டியும் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸு பிளாக் பண்ண மாட்டேன், ஓப்பனில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வரைக்கும் பழைய ஃபோனில், இப்போ இதில் எப்படி வீடியோ தெரியுது, என்னோடய வாய்ஸ் எந்த அளவு கேட்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி குக்கிங் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை குழம்பு, நெத்திலி மீன் ஃப்ரை. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பூண்டு, தக்காளி, பாலக்கீரை, சிறுபருப்பு, பைத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதை போட்டு வச்சுருக்கேன் குக்கரில். இதை தூக்கி அப்படியே அடுப்பில் வைக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் கருவாடு. இது ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சுட்டு அப்புறம் காலையில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. நெத்திலி கருவாடு. அதுக்காக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஓகேவா, வறுக்கிறதுக்காக. ஸோ இப்போ இதை குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும் கருவாடு வறுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டி வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் ஆல்ரெடி க்ளீன் பண்ண கருவாடு இதில் இருக்குது. இது வந்து உப்பு, மிளகாத்தூள், இது வந்து மஞ்சத்தூள், ஓகேவா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் அப்படி காஞ்சிடுச்சா, அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் போட்டாச்சு. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். அந்த வெங்காயம் நல்லா ஒத்தையாக வர மாதிரி நல்லா கிண்டணும். இது கொஞ்சம் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடு போடணும். ஆல்ரெடி கருவாடில் சுத்தமாக உப்பு இருக்காது, ஏன்னா நைட்டே ஊற வச்சு நம்ம ஒரு 2-3 தண்ணி கழுவி இருக்கிறதுனால இதில் சுத்தமாக உப்பே இருக்காது. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து மீன் கிடையாது, நெத்திலி கருவாடு. அது ஊற வச்சு கழுவுறதுனால அப்படி மீன் மாதிரி இருக்குது. எப்படி ஒத்தையாக அப்படி நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், கீரை சாப்பாடு, லெமன் ரைஸ் இது கூடலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கருவாடு வறுத்து நான் சொன்ன சாப்பாடு கூட எல்லாம் வச்சு சாப்பிட பிடிக்கும் சொல்லுங்கள், ஓகேவா. ஓரளவுக்கு வெந்துடுச்சு, தெரியுதா. இன்னும் விட்டா மசாலா கரிஞ்சிடும். நம்ம வந்து இந்த கருவாடு அப்படியே தட்டிப்போம். கருவாடு தட்டியாச்சு, கிண்டிட்டு காமிக்க வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. இந்த வெங்காயத்துக்கும் கருவாடுக்கும் வித்தியாசமே தெரியாது. ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் மொறுன்னு ஃப்ரை ஆகணும் கருவாடு. அப்போ சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது நான் எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படின்னா, நைட்டே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு தலை குடலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை 2 பிச்சா வந்துடும் 2 பக்கமாக. நடுவில் இருக்கிற முள் எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் ஸ்கின் மட்டும் இருக்கும். இது நம்மளுக்கு அப்படியே சாப்பிட நல்லாயிருக்கும், ஓகேவா. ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், ரைஸு, குழம்பு, கருவாடு, ஓகேவா. புது மொபைலில் வீடியோ கிளாரிட்டி, வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.